வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில எங்க அம்மா சின்னதா ஒரு தோட்டம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் போயிருந்தேன். இதுதான் அவங்க ரெடி பண்ணிட்டு வர தோட்டம். இந்த இடத்துல தான் இப்ப நெறைய கண்டுகள வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமா தென்னம்பிள்ளை தான் வாங்கி வச்சிருக்காங்க. மொத்தமா 17 தென்னங்கன்று வச்சிருக்காங்க. இதுல சில கண்டுகள பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில, திருச்சியில, அப்புறம் ஊருக்கு வண்டியில கொண்டு வருவாங்கல்ல, அவங்க கிட்டயும் வாங்கி மிக்ஸ்டா தான் வச்சிருக்காங்க. அது போக 2 மாங்கண்டு, 2 பலாக்கண்டு, சப்போட்டா 1, கொய்யாலாம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாழை, முருங்கலாம் வந்து முன்னாடியே வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்ந்திருக்கு. நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் இந்த மாரி கண்டுகள் வைக்கிறது மேட்டர் இல்ல. அத பராமரிச்சு வளர்க்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ராமநாதபுரத்துல ஆல்ரெடி தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. மழைக்காலத்துல சரியா மழை பெய்யல அப்படின்னா, கோடை காலத்துல வந்து நம்ம ஊர் கம்மாயெல்லாம் வத்தி வறண்டு போயிரும். அதனால சின்னதா ஒரு போர் ஒண்ணு போட்டிருக்கோம். இந்த போர் தான் ஒவ்வொரு டைம்லயும் ஒரு 5 குடம் தான் இதுல தண்ணி வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். இத வச்சு தான் இந்த கண்டு எல்லாத்துக்குமே தண்ணி விடணும். இந்த இடம் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் இருக்கும். இதுக்கு பின்னாடி வீடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் நம்ம இடம் தான். பட் சில வருடங்களுக்கு முன்பு அத வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு. மழைக்காலம் வர்றதால இப்ப காய்கறிகள்லாம் இதுல வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பிளான் பண்ணியிருக்காங்க. அத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்ன பண்றாங்கன்னு.